வணக்கம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிசினஸ் என்வாயர்ன்மெண்ட். சரி, ஸ்ட்ராட்டஜினா என்ன? நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம், அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு போடுற ஒரு பிளான் தான் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் என்வாயர்ன்மெண்ட்னா என்ன? ஒரு பிசினஸோட சுத்தி இருக்கிற உலகம், அதாவது அந்த பிசினஸ அஃபெக்ட் பண்ற எல்லா விஷயங்களும் தான். ஒரு பிசினஸ் சும்மா தனித்து இயங்க முடியாது இல்லையா? சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் போடணும். அதான் இந்த சாப்டரோட கோர் ஐடியா. 2.3 ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிசினஸ் என்வாயர்ன்மெண்ட். நம்ம பிசினஸோட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அடையிறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்குவாங்க, பாலிசிலாம் போடுவாங்க. இதுக்கு அவங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸையும் பிசினஸ்க்குள்ள இருக்கிற விஷயங்கள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் பிசினஸ் வெளியில இருக்கிற விஷயங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இந்த அன்பிரெடிக்டபிளான என்வாயன்மெண்ட்ல, அன்சர்டனான ஃபியூச்சர்ல எப்படி நம்ம பிசினஸை கொண்டு போறதுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். நம்ம பிசினஸ் என்வாயன்மெண்ட் ரொம்ப டைனமிக்கா ஆனது, அதாவது கான்ஸ்டன்டா மாறிட்டே இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்கனைசேஷனோட எபிலிட்டிஸ்க்கும் திறமைகளுக்கும் வெளியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் வாய்ப்புகளுக்கும் சேலஞ்சஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் உருவாக்குவாங்க. பிசினஸ் என்வாயன்மெண்ட்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க. அது ஒரு பிசினஸோட டிசிஷன்ஸ், பிளான்ஸ், ஆபரேஷன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ் இல்ல சிச்சுவேஷன்ஸ். நம்ம ஆர்கனைசேஷனோட சக்சஸ்க்கு நம்ம பிசினஸ் என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நம்ம என்வாயன்மெண்டோட எப்படி இன்டராக்ட் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த இன்டராக்ஷன்னால பிசினஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் கிடைக்கும்னு பார்க்கலாம். டிட்டர்மின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் கண்டறிய. நம்ம என்வாயன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கு என்ன புது நீட்ஸ், வாண்ட்ஸ் இருக்கு, லாஸ், சட்டங்கள் என்னென்ன மாறுது, சோஷியல் பிஹேவியர்ஸ் எப்படி மாறுது, நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். கிவ் டைரக்ஷன் ஃபார் growth. என்வாயன்மெண்டோட இன்டராக்ட் பண்றதுனால நம்ம பிசினஸை எங்க வளர்க்கலாம், எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சுத்தி நடக்கிற சேஞ்சஸை நாம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். 3 கண்டினியூஸ் லேர்னிங். நம்ம மேனேஜர்ஸ் இந்த சேஞ்சஸை பார்த்து அவங்களோட நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில்ஸை கண்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. 4 இமேஜ் பில்டிங். என்வாயன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிசினஸ் நடந்தா மக்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல இமேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் ஷார்டேஜ் இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் அவங்களுக்குனே கேப்டிவ் பவர் பிளான்ஸ் வச்சு அவங்க தேவைக்கு அப்புறம் மிச்ச கரண்ட்டை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அந்த கம்பெனி மேல ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜ் வரும் இல்லையா? அப்படிதான் இது நமக்கு காம்படிஷன்ல ஒரு அட்வான்டேஜாவும் இருக்கும். 5 மீட்டிங் காம்படிஷன். நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணி நாமளும் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணலாம். இதனால நம்ம பிசினஸ் நல்லா ஃப்ளாரிஷ் ஆகும், காம்படிஷனை பீட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல வர சேஞ்சஸை சமாளிக்க ஆர்கனைசேஷன்ஸ் புது புது ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க வேண்டிய பிரஷர்ல இருக்காங்க. இப்போ இந்த உலகமே சின்னதாகிடுச்சு, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு ஆர்கனைசேஷனோட சர்வைவல்க்கும் growthக்கும் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2.3 மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்வாயன்மெண்ட். இந்த என்வாயன்மெண்ட்டை 2 பேரும் பிரிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். மைக்ரோ என்வாயன்மெண்ட் அப்புறம் மேக்ரோ என்வாயன்மெண்ட். மைக்ரோ என்வாயன்மெண்ட்னா என்ன? இது நம்ம ஆர்கனைசேஷனோட இம்மீடியட் பெரிஃபரியில இருக்கிற சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். இது நம்ம ஆர்கனைசேஷனை ரெகுலராவும் டைரக்டாவும் அஃபெக்ட் பண்ணும். இதுல யார் யார் வருவாங்கன்னா, நம்ம சப்ளையர்ஸ், கன்சியூமர்ஸ், மார்க்கெட்டிங் இன்டர்மீடியரிஸ், காம்படிட்டர்ஸ், அப்புறம் நம்ம ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸ், கஸ்டமர் பேஸ், நம்ம எப்படி ஃபைனான்ஸ் ரேஸ் பண்றோம், பணம் திரட்டுறோம், லோக்கல் கம்யூனிட்டி, இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் நம்ம பிசினஸோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணுவாங்க. மேக்ரோ என்வாயன்மெண்ட்னா என்ன? இது மைக்ரோ என்வாயன்மெண்ட்டை விட கொஞ்சம் பெரிய வட்டம். இது ஒரு ஆர்கனைசேஷனோட ஆபரேஷன்ஸை ரொம்ப சிக்னிஃபிகண்டா அஃபெக்ட் பண்ணும். ஆனா இது நம்ம டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்காது. இதுல நிறைய பிராட் டைமென்ஷன்ஸ் இருக்கு. எக்கனாமிக், சோஷியோ கல்ச்சரல், டெக்னாலஜிக்கல், பொலிட்டிக்கல், லீகல் ஃபேக்டர்ஸ்லாம் இதுல வரும். இந்த பிக் ஃபேக்டர்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் என்வாயன்மெண்ட்ல வர சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்த முடியும். 2.32 எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ என்வாயன்மெண்ட். இப்போ இந்த மேக்ரோ என்வாயன்மெண்ட்ல என்னென்ன முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு டீடைல்
டீடைலா பார்க்கலாம். டெமோகிராஃபிக் என்வாயன்மெண்ட். டெமோகிராஃபிக்ஸ்னா ஒரு பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு பகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வயசு என்ன, ஜெண்டர் என்ன, அவங்களோட இன்கம் லெவல் எப்படி, படிப்பு என்ன, அவங்க எங்க இருக்காங்க, ஊரா நகரமா, இதெல்லாம் ரேஸ், ஏஜ், இன்கம், எஜுகேஷன், அசெட் பொசஷன்லாம் இந்த டெமோகிராஃபிக் அனாலிசிஸ்ல வரும். இந்த மாதிரி டேட்டாலாம் ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இளமையான மக்கள், ரிலேட்டிவ்லி யங்கா பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, என்னென்ன டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட் சைஸை அஃபெக்ட் பண்ணும், அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன த்ரெட்ஸ் இருக்கு. 3. சோஷியோ கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட். இது ஒரு ஜெனரல் ஃபேக்டர். இது எல்லா என்டர்பிரைசஸையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணும். சோஷியல் ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ், சமூக மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகள், படிப்பு நிலை, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், சமூக பிரிவினைகள், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இதெல்லாம் இதுல வரும். இது டெமோகிராஃபிக்ஸ் மாதிரி வெறும் பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இல்ல, மக்களோட பிஹேவியரையும் அவங்க பிலீஃப் சிஸ்டமையும் குறிக்கும். ஒரு சொசைட்டியோட கோர் பிலீஃப்ஸை மாத்துறது கஷ்டம். சோ பிசினஸஸ் அவங்க சோஷியல் நார்ம்ஸ்க்கும் பிலீஃப்ஸ்க்கும் ஏத்த மாதிரி தான் ஆபரேட் பண்ணணும். இது நம்ம ஆர்கனைசேஷனோட மிஷன், ஆப்ஜெக்டிவ் செட்டிங், ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும். எக்கனாமிக் என்வாயன்மெண்ட். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு ரீஜனோட, ஒரு நாட்டோட இல்ல உலகத்தோட ஓவரால் எக்கனாமிக் சிச்சுவேஷன். ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம், மார்க்கெட்ல இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கேபிட்டல் அவைலபிலிட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், ஃபாரின் ட்ரேட் growth, கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரென்த், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், வட்டி விகிதம், டிஸ்போசபிள் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், இதெல்லாம் இதுல வரும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு எக்கானமி எப்படி இருக்குன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்தா லோன் வாங்கி பிசினஸ் பண்றவங்களுக்கு கஷ்டம். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம், டிமாண்ட் குறையும். பொலிட்டிக்கல் லீகல் என்வாயன்மெண்ட். இதுல நாட்டோட ஜெனரல் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், பிசினஸ் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் எப்படி பொலிட்டிசைஸ் ஆயிருக்கு, அரசியல் நேர்மை, பொலிட்டிக்கல் மொராலிட்டி, லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு, அரசியல் நிலைத்தன்மை, ஆளுங்கட்சியோட ஐடியாலஜி, அரசாங்கத்தோட இன்டர்வென்ஷன், இதெல்லாம் வரும். பிசினஸ்கள் அரசாங்கத்தோட பாலிசிஸால ரொம்ப கைட் பண்ணப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்படும். டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ்லாம் பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ஒரு நல்ல லீகல் சிஸ்டம் இருக்கிற நாட்டுல பிசினஸ் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். கம்பெனிஸ் லாஸ், காம்படிஷன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, லேபர் லாஸ்லாம் பிசினஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இந்தியால மேக் இன் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் பாலிசிஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம நாட்டுல மேனுஃபேக்சரிங்கை ஸ்டிமுலேட் பண்ணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், இம்போர்ட்டை குறைக்கும். இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் லீகல் என்வாயன்மெண்டோட ஒரு பகுதி தான். டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட். இப்போதைய காலத்துல டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி தான் மக்கள் கம்யூனிகேட் பண்ற விதத்தையே, பிசினஸ்கள் ஆபரேட் பண்ற விதத்தையே மாத்திருச்சு. டெக்னாலஜியும் பிசினஸும் லிங்க்ட். பேப்பர் ஒர்க் குறைக்குது, பேமெண்ட்ஸ் எஃபிஷியன்ட் ஆகுது, இன்வென்ட்ரிஸை கோஆர்டினேட் பண்ணுது. இதனால கம்பெனிஸ்க்கு காஸ்ட் குறையுது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் குறையுது. இது நமக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். டெக்னாலஜில வர அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால ஒரு பிசினஸ் அவங்களோட ஆபரேஷனல், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸவே மாத்த வேண்டியிருக்கும். புது டெக்னாலஜினால நிறைய நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுது. அதே நேரத்துல பழைய பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆப்சலீட் ஆக்கிடுது. டெக்னாலஜி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கலாம், த்ரெட்டாவும் இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் லாம் இப்ப இருக்கிற நியூ டெக்னாலஜிக்கல் டூல்ஸ். 2.3.3 பெஸ்டில், a tool to analyze macro environment. இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ண ஒரு ரொம்ப எஃபெக்டிவான டூல் இருக்கு. அதுதான் பெஸ்டில் அனாலிசிஸ். பெஸ்டில்னா என்னன்னா, அது ஒரு ஆக்ரோனிம். அதாவது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஃபேக்டரை குறிக்கும். பி பொலிட்டிக்கல், இ எக்கனாமிக், எஸ் சோஷியோ கல்ச்சுரல், டி டெக்னாலஜிக்கல், எல் லீகல், இ என்விரான்மெண்டல். பெஸ்டில் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியோ கல்ச்சுரல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸை ஐடென்டிஃபை பண்றது. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மேனேஜர்ஸை ப்ரோஆக்டிவாவும் ஸ்ட்ரக்சர்டாவும் யோசிக்க வைக்கும். கீ ஃபேக்டர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஒரு அரசாங்கம் எப்படி எக்கானமில, பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல தலையிடுது. டாக்ஸேஷன் பாலிசி, ரெகுலேட்டரி பாடிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், அரசியல் ஸ்திரத்தன்மை, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், மணி சப்ளை, இன்ஃப்ளேஷன், கிரெடிட் ஃப்ளோ, பர் கேபிட்டா இன்கம், கன்சியூமர் ஸ்பெண்டிங், இதெல்லாம் ஒரு பிசினஸோட ஆபரேஷன்ஸை, டிசிஷன்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சோஷியல் ஃபேக்டர்ஸ். மக்களோட லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸ், டெமோகிராஃபிக்ஸ், கன்சியூமர் ஆட்டிடியூட்ஸ், ஒப்பீனியன்ஸ், பிராண்ட் இமேஜ், பையிங் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கிற டிமாண்டை அஃபெக்ட் பண்ணும்.
பண்ணும். டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். டெக்னாலஜில வர சேஞ்சஸ்னால என்ட்ரி பேரியர்ஸ் உருவாகலாம். ப்ரொடக்ஷன் லெவல் மாறலாம். காஸ்ட், குவாலிட்டி, இன்னோவேஷன்லாம் அஃபெக்ட் ஆகும். லீகல் ஃபேக்டர்ஸ். பிசினஸ் அண்ட் கார்ப்பரேட் லாஸ், எம்ப்ளாய்மெண்ட் லா, காம்படிஷன் லா, ஹெல்த் அண்ட் சேஃப்டி லா, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அண்ட் லா இதெல்லாம் ஒரு கம்பெனி எப்படி ஆபரேட் பண்ணும், அதோட காஸ்ட், ப்ராடக்ட் டிமாண்ட் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ், என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், சஸ்டைனபிலிட்டி பிராக்டிசஸ் இதெல்லாம் கம்பெனிஸ் எப்படி ஆபரேட் பண்றாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத அஃபெக்ட் பண்ணும். டூரிசம், ஃபார்மிங், இன்சூரன்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். இந்த பெஸ்டல் ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம பிசினஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு சரியான டெசிஷன் எடுக்க ரொம்ப உதவும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட்னா என்ன, மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட்னா என்ன, அப்புறம் பெஸ்டல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த என்விரான்மெண்ட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியையும் மாத்திட்டே இருக்கணும். தேங்க்யூ.